ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகைன் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ஒரு 2 நாளுமே தொடர்ந்து கேப் அப் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 90 பாயிண்ட் அளவு கேப் அப்பு, 90 100க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப் அப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வச்சுட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டவுன் சைடில் தான் பொசிஷன் கான்ட்ராவாக எடுத்திருந்தேன். மேலே எடுக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, இன்றைக்கி எடுக்கவும் தோணலை மேலே எடுக்கணுன்ட்டு. நல்ல வேலை மார்க்கெட் இன்றைக்கி அடித்த அடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா 23,000லேருந்து 23,200 வரைக்குமே அவ்வளவு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க வேகமாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 10 லாட் அவங்க காலை செல் பண்ணுறாங்க அப்படின்னா 5 லாட்டை வந்து ஃப்யூச்சரில் பை பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது பெரிய ஆட்களை, ஓகேங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல காசு வந்திருக்கும். அப்போ அதில் லாஸ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் இருந்திருக்கும். இன்றைக்கி நிஃப்டி ஃப்யூச்சர் ரொம்ப அளவு வந்து ஷேடாக இருந்தது. அதுக்கு காரணம் நம்ம சொல்லியிருந்தோம் 23,200 கூட இந்த வாரம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு. ஸோ இப்போ 23,200 வந்தாச்சு. நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 3.4 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி நிஃப்டி கைட்டி விட்டுருக்காங்க. மார்க்கெட் ஏறி இருக்குது, விச் மீன்ஸ் லாங் அன்வைண்டிங் இருந்திருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, வர வாரம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கூட கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வால்டிலிட்டி வந்து கிராஷ் ஆகிருக்குது. பேக் டு அந்த 13 கீழே வந்திருக்கு. 12.58ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 5.5% விக்ஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு. நிஃப்டி ஸ்ட்ராடல் வந்து 268 பாயிண்ட்டோ, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் வந்து ஒரு 734 பாயிண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூவாக வச்சுருக்கு. விச் மீன்ஸ் நாளைக்கு மொத்தம் நம்ம நிஃப்டியோட மூவ் வந்து ஒரு 1%லேருந்து 1.2% மூவ் வரையும் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகலாம், இல்லைனா வந்து ஸ்லோவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸு. பட் ஸ்கியூவை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லைக் ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 0.5% அப்படியே போகலாம். ஸோ 0.5% மேலே போனால் வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மேலே 1.5% வரையும் போகலாம். அதுக்கு மேலே தான் வந்து ஸ்கியூ அதிகமாகுது. அப்போது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப் சைடில் தான் ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது, டவுன் சைடில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு வால்டைலுக்கு உட்படும். நாளைக்கு வந்து வால்டைலாக இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது, பார்க்கலாம். அண்ட் இது மல்டி ஸ்ட்ராடல் விஷயம் நம்ம பார்க்குறது. ஸ்டார்ட் ஆஃப் த டே 94 ரூபாய்க்கு இருந்தது. பட் அது எண்ட் ஆஃப் டே 9 ரூபாய்க்கு. பட் இதுக்கு நடுவில் வால்டிலிட்டிலாம் சொல்லவே வேணாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் இல்லாமல் நார்மல் ஸ்ட்ராடல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி கேம்லாம் முடிஞ்சிருக்காது. ஸோ ஏன்னா மார்க்கெட் அந்தளவு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. எக்ஸ்பைரியில் தான் ட்ரெண்டிங் நடக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியும். லைக் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆகட்டும், இல்லை இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பைரி அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். 76,400 அட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஒரு கலெக்டிவாக ஒரு நியர்லி ஒரு ஒரு 730 பாயிண்ட்டுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% அளவு மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு இது தான் நான் சொன்னது 10.5 அப்படின்றது வந்து அட் மணி ஸ்கியூவு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை. பட் மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1000 நவுந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஓகேங்களா? காமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடம்லாம் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நியூஸ் படி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக்காக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். புட்டோட சேஞ்ச் நோயை பாருங்கள் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது. காலது வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்டி கூட பார்க்க முடியுது. சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் ஆச்சு இந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகி. பட் பார்க்கலாம் மார்க்கெட் என்ன நினைக்குது அப்படின்றது கிளியராக தெரியல. ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லலாம். நான் 74,000 பார்த்தேன் இதே எக்ஸ்பைரி. இப்போ பார்த்திங்கன்னா இது 76,500 சொல்லும்போது 2,500 பாயிண்ட்டு சூப்பராக வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி எண்ட் ஆகும் அப்படின்றது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எஃப்ஐடி ஆக்டிவிட்டியில் நேற்று வந்து கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னாலே நேற்றே வந்து 73க்கு போக ஒரு 1,300 கோடி ஓப்பனில் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு நியர்லி ஒரு 250 பாயிண்ட்டு. அப்போ இன்றைக்கி மேபி ஒரு 1000 கோடிக்கு மேலே இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுதுங்க, ஓகேங்களா? ஸோ அது மேபி ஷார்ட் கவராக இருந்திருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு சைட் டைரக்ஷன் எடுக்க இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். பட் பார்க்கலாங்க, ஓகேங்களா? ஸோ பட் நேற்று இவ்வளோ க்ரீனில் இருக்கும்போதே தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் செல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு.
லெட்ஸ் சி. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும், அதை பார்த்துக்குங்க. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு வீடியோ அப்படியே பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ செக்லிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஈஓடியில் நல்லாவே கிராஷ் ஆச்சு. ஒரு 5.3% வந்து கிராஷ் ஆச்சு. இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா ப்ரீமியமுமே காலி பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஈஓடியில் போய் எதாவது செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது டைரக்ஷனாக இருக்கும்போது ஓகே, நான் காலை செல் பண்ணுறேன், நாளைக்கு மார்க்கெட் இறங்குதுன்னா ப்ராஃபிட்டு. இல்லை நான் புட்டை செல் பண்ணுறேன், மார்க்கெட் நாளைக்கு ஏறுதுன்னா ப்ராஃபிட்டு. இல்லை நான் வந்து ஒரு நான் டைரக்ஷனாக எடுக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு சைடு போகும்போது நீங்களாம் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி விக்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா, அது எக்ஸிஸ்டிங்காக செல் பண்ணவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு. புதுசாக செல் பண்ணுறவங்களுக்கு அது நல்ல ஒரு டீலாக இருக்காது. நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 268 பாயிண்ட் இருக்குது. சென்செக்ஸ் ஸ்டாடல் ஒரு 724 இருக்குது. ஸோ இது கொலாட்டிவாக பார்க்கும்போது 1%லேருந்து 1.25% வரைக்கும் ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஸ்டாடல் ப்ரீமியமாக கொடுத்துருக்கு. ஸ்கியூவை பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் இல்லைன்னா சின்ன ஒரு நெகட்டிவ் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸையும் பிபி டைனமிக்கும் எடுத்துங்க. இதை மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் வேகமாக மேலே போக வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இன்றைக்கி நிஃப்டி ஏறி இருக்குது, நல்லாவே ஏறி இருக்குது. அண்டு ஃபியூச்சர் ஓஏ இறங்கியிருக்கு, அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டை இறங்கியிருக்கு. ஸோ மேபி இது வந்து லாங் ஷேடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு, இந்த ஷேடுமே நல்லா இறங்கியிருக்கு. மேபி இதுலேயுமே ஒரு லாங் அன்வைண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிட் கேப் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டும் ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. இது மேபி ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் க்ரீனில் இருக்கும்போது கூட இவன் ரெட்டில் போனான். ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே வந்து ஷேடாக இருக்குது, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு மேபி ஸ்லோ டு ஸ்லைட்டாக டவுன் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ டவுனாக இருக்குது. டேக்ஸ் வரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன், மேபி இருக்கலாம். ஸோ வேறு என்னது நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் டேட்டா இன்றைக்கி இருக்குது. யூரோப் மார்க்கெட் நல்லாவே இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. டேக்ஸ்லாம் ஒரு 2% டவுனில் இருக்குது. பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் எப்படி வந்து ஓவர் நைட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நிஃப்டி இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிலெண்ட் ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48-49 ஸ்டாக்ஸ் க்ரீன்லேயே இருந்தது. இது வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளவர் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் அந்த செல் ஆன் ரைஸ் வரக்கூடாது அப்படின்னா எக்ஸ்பைரியில் கையை வச்சா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன். ஸோ அப்போ என்னென்னா மார்க்கெட்டையும் ஷார்ட் கவர் பண்ணலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து புது ஸ்டாக்கையும் வாங்க முடியும். ஓகேங்களா? அப்போது இவன் வாங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் ஏறும். ஸோ அவன் ஆப்ஷனில் அவன் வந்து அந்த ட்ராப் பண்ணுற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு ரெசிலெண்ட்டான டே. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம மார்க்கெட் வந்து ரெசிலெண்ட் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். டேக்ஸ் 2% டவுனு, பட் நம்ம மார்க்கெட் வந்து டவுனே கிடையாது. நம்ம மார்க்கெட் நல்லாவே ரெசிலெண்ட் ஆச்சு அந்த டைமு இன்றைக்கி. ஸோ இதுதான் ஒரு சாம்பிள். எல்லா ஹெவி வெயிட்டுமே சூப்பராக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, க்ரீனில் இருந்தது. அதுதான் நம்ம மார்க்கெட்டை வந்து விழ விடாமல் பார்த்துருந்தது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஏன் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு வாரத்தில் ஸோ ஒரு 800 பாயிண்ட் ஒரே வாரம் ஏறி இருக்குது அப்படின்றதுனால மேபி கொஞ்சம் ஸ்லோ டவுன் வர வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஆர் வந்து டவுனாக இருக்குது, புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஷேடாக இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் டவுன் ஆகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இல்லை மார்க்கெட் நாளைக்கும் மேலே ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப் டு மார்க்கெட் வந்து ஏறலாம். ஸோ இன்னொரு 150 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த 23,350. ஸோ அந்த ஒரு இடம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நின்றுச்சு. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் மாறி அந்த இடம் கொஞ்சம் நாள் இருந்தது. பார்க்கலாம், அது மேபி வந்து அந்த பாயிண்ட்டை எடுத்து கூட நம்ம மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.